என் மனைவி தினமும் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு தாமதமாக வரத் தொடங்கினாள். ஒவ்வொரு இரவும் என் மனதில் ஒரு புதிய சந்தேகம் பிறந்தது. உண்மையில் அவள் எனக்கு துரோகம் செய்கிறாளா? அவளுக்கும் அவளுடைய பாசுக்கும் இடையே ஏதாவது ரகசிய தொடர்பு இருக்கிறதா? நான் மௌனமாகவே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் பொறுமை எல்லை கடந்தது. அன்று மாலை நான் அவளை பின்தொடர்ந்தேன். இதயம் பலமாக துடித்தது. மூச்சு காற்று கட்டுக்கடங்காமல் இருந்தது. நான் அலுவலகத்தை அடைந்தபோது அவளுடைய அறையின் கதவு பாதி திறந்திருந்தது. அங்கே நான் கண்ட காட்சி என் உலகத்தையே உலுக்கியது. அவள் என் முன்னே தன் பாசின் காலடியில் அமர்ந்திருந்தாள். என் இரத்தம் கொதித்தது. நான் கோபத்துடன் உள்ளே நுழைந்தேன். என் மனதில் ஒரே ஒரு முடிவுதான் இருந்தது, விவாகரத்து. ஆனால் அந்த பாஸ் என்னை பார்த்தவுடன் திடீரென என் முன்னே கைகூப்பி நின்றார். பிறகு அவர் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. என்ன அந்த ரகசியம்? அவர் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்? என் மனைவி உண்மையில் எதை மறைத்து கொண்டிருந்தாள்? நான் என் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்து பிரதான வாசலையே இமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். கோபமும் எரிச்சலும் என் கண்களை தணலை போல சிவக்க வைத்திருந்தன. இரவு 11 மணி ஆகிவிட்டது. என் பிஞ்சு குழந்தைகளான ஆரியனும் இனியனும் தங்கள் தாய்க்காக காத்திருந்து அவளை நினைத்து அழுது ஓய்ந்து உறங்கி போயிருந்தனர். ஆனால் என் மனைவி அனுபமா இன்னும் வீடு திரும்பவில்லை. ஒரு பாரம்பரிய இந்திய ஆணாக என்னால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. நீ வீட்டு பொறுப்புகளையும் குழந்தைகளையும் கவனித்துக்கொள், நான் அல்லும் பகலும் உழைத்து சம்பாதித்து இந்த குடும்பத்தை காப்பேன் என்று அவளிடம் 1000 முறை சொல்லியிருந்தேன். ஆனால் என் மனைவி நான் சொல்வதை சிறிதும் கேட்காமல் தன் பிடிவாதத்திலேயே உறுதியாக இருந்தாள். சிறிது நேரம் கடந்திருக்கும். திடீரென பூட்டில் சாவி சுழலும் சத்தம் கேட்டது. கதவு திறந்தது. மிகவும் களைப்படைந்தும் சோர்ந்தும் காணப்பட்ட என் மனைவி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளை பார்த்ததும் நான் ஸ்பிரிங் போல இருந்த இடத்திலிருந்து குதித்து எழுந்தேன். அவள் ஏதோ சொல்ல தொடங்குவதற்கு முன்பே நான் சீரும் சிங்கத்தை போல கர்ச்சித்தேன். உன் மனதில் என்னதான் ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த நாடகத்தை இன்னும் எவ்வளவு காலம் நடத்தப் போகிறாய் என்று இன்று என்னிடம் தெளிவாக சொல்லிவிடு. உனக்கு நேரத்தை பற்றிய அறிவு இருக்கிறதா? இரவு 11 மணி ஆகிறது. ஒரு கௌரவமான மற்றும் நற்பெயர் கொண்ட குடும்பத்து பெண் இவ்வளவு தாமதமாக வீட்டிற்குள் வரமாட்டாள். என் உரத்த மற்றும் கடுமையான குரலை கேட்டு அவள் பயத்தில் உறைந்து போனாள். நான் என் கோபத்தை இன்னும் அதிகரித்தபடி சொன்னேன். திருமணத்திற்கு பிறகும் உனக்கு வேலைக்கு செல்லும் ஆசை இருந்திருந்தால் அதை ஏன் திருமணத்திற்கு முன்பே சொல்லவில்லை? என் அம்மா உன்னுடைய அம்மாவிடம் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், எங்கள் வீட்டு பெண்ணை திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என்று. ஆனால் இப்போது நீ பெரிய ரகளை செய்ததால் நான் வேறு வழியின்றி உனக்கு அனுமதி கொடுத்தேன். ஆனால் இனிமேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. இரவு 11 மணி ஆகிறது. நான் கொள்கை பிடிப்பும் மரியாதையும் கொண்ட ஒரு ஆள். நான் என் வாழ்நாள் முழுவதும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்ந்தவன். நீ இவ்வாறு நடுநிசையில் வீட்டிற்கு நுழைய முடியாது. உன்னுடைய வேலை ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தது. சரியாக 6 மணிக்கெல்லாம் நீ வீட்டிற்குள் இருப்பாய். நீ இல்லாததால் என் குழந்தைகள் இங்கே பிக்தாகி போகிறார்கள். இனி என்னால் இதை சகித்து கொள்ள முடியாது. நீ இப்போதே இந்த வேலையை ராஜினாமா செய்கிறாய். இதுவே என் இறுதி உத்தரவு. என்னுடைய இந்த கடுமையான பேச்சை கேட்டு அவள் மௌனமாக இருக்கவில்லை. அவள் சொன்னாள், நான் வேலையை ஒருபோதும் ராஜினாமா செய்ய மாட்டேன். தயவு செய்து இன்று வீணான பேச்சுகளை பேசாதீர்கள். இந்த வேலை எனக்கு இப்போது மிகவும் முக்கியம். நம்மால் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் சம்பாதிக்கவில்லை. நாம் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும். மின்சாரம் மற்றும் கேஸ் பில்கள் கட்ட வேண்டும். குழந்தைகளின் கல்வி செலவுகள், வீட்டு மளிகை செலவுகள் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் நிறைய பணம் தேவைப்படுகிறது. உங்களால் மட்டும் இதையெல்லாம் சமாளிக்க முடியாது. அவளது இந்த பேச்சை கேட்டு நான் இன்னும் ஆக்ரோஷமாக கத்தினேன். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் இதைத்தான் செய்கிறார்கள். நானும் செய்வேன். தேவைப்பட்டால் நான் 2 ஷிஃப்ட் வேலை செய்வேன். ஆனால் இனி நீ வேலைக்கு செல்லக்கூடாது. நான் இனி ஏமாற தயாராக இல்லை. என் குழந்தைகள் நீ இல்லாத நேரத்தில் மிகவும் சோகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் தாயே மேலானவள். அவர்கள் உன் இல்லாமையை உணர்கிறார்கள். என் குழந்தைகள் உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இப்போதே முடிவுக்கு வர வேண்டும். என் பேச்சை கேட்ட என் மனைவி சலிப்புடன் சொன்னால், நீங்கள் தேவையில்லாமல் விஷயத்தை பெரிதாக்குகிறீர்கள். கடுகு அளவிலான விஷயத்தை மலை அளவாக்குகிறீர்கள். அப்படித்தான் என்றால் நாளை முதல் நான் நேரத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்துகிறேன். ஆனால் நீங்கள் வீணாக என் வேலையை தடுப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்காதீர்கள். அவளது இந்த பிடிவாதத்தை கேட்ட என்னால் இனி பொறுமையாக இருக்க முடியவில்லை.
ஆத்திரத்தின் உச்சியில் அவளை நோக்கி பாய்ந்து அவளது கையை பலமாக பிடித்து சுவரோடு சேர்த்து தள்ளினேன். அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஆவேசமாக கத்தினேன். நான் சொல்லிவிட்டேன் அனுபமா, இதை உன்னுடைய ஆள் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். நாளை காலையிலேயே நீ வேலையை ராஜினாமா செய்கிறாய். போதும், இதோடு நிறுத்திக்கொள். நீ உன்னுடைய வீடு, உன்னுடைய குழந்தைகள் மற்றும் உன்னுடைய கணவனை கவனிக்க வேண்டும். ஏன் உன்னுடைய அழகான வாழ்க்கையை இப்படி சிதைக்கிறாய்? நான் உன்னை விட்டு விடுவேன். ஜாக்கிரதை. இன்றைய காலத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் கூட கைவிடப்படுகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ ஒருவேளை என்னிடமிருந்து அதையே எதிர்பார்க்கிறாய் போலிருக்கிறது. என்னுடைய இந்த கடுமையான பேச்சை கேட்டு அவள் துடித்தபடி சொன்னாள். ஒருவேளை நீங்கள் உங்களுக்காக வேறு ஒரு பெண்ணை பார்த்திருப்பீர்கள் போலிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் என்னிடம் இவ்வளவு இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்கிறீர்கள். இதற்கு முன்பு ஒருபோதும் நீங்கள் என்னிடம் இவ்வளவு மரியாதை குறைவாகவும் கசப்பாகவும் பேசியதே இல்லை. அவளது இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் அப்படியே உறைந்து போனேன். என் மனைவி இவ்வளவு தரம் தாழ்ந்த கேவலமான ஒரு பேச்சை சொல்லுவாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் மேலும் ஏதோ பேசத் தொடங்குவதற்குள் நான் கோபத்தில் என் அறைக்குள் சென்று விட்டேன். அந்த நேரத்தில் அவளிடம் விவாதிப்பது வீட்டின் சூழலை இன்னும் மோசமாக்கும் என்று எனக்கு தோன்றியது. சந்தேகம் எனக்கு ஏற்கனவே இருந்ததுதான். ஆனால் நான் ஒரு முறை கூட என் நாவில் இருந்து இவ்வளவு அசுத்தமான சொற்களை வெளியிட்டதில்லை. இரவு மெல்ல நகர்ந்தது. அமைதி இன்னும் ஆழமானது. அவள் அறைக்குள் வந்து ஏதேனும் பேசுவாள் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் அவள் அவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறியிருந்தாள். ஒரு முறை கூட அறைக்குள் காலடி எடுத்து வைக்கவில்லை. அவளை நினைத்து அழுது கொண்டே உறங்கி போன அந்த பிஞ்சு குழந்தைகளின் மீதும் அவளுக்கு அக்கறை இல்லை. நான் குழந்தைகளை பற்றி குறிப்பிட்ட பிறகும் கூட அவள் இந்த அறையின் பக்கம் வரவில்லை. இப்போது என் சொந்த மனைவியின் மீது எனக்கு வெறுப்பு உண்டாக தொடங்கியது. அவள் எங்கள் வீட்டிற்குள் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் விதைத்து கொண்டிருந்தாள். என் மனமும் மூளையும் பாரமாகி போயிருந்தது. இன்னும் 1 வாரம் மட்டும் இதை பொறுத்து கொள்வதென்று என் இதயத்தில் முடிவு செய்தேன். அதற்கு பிறகும் அவள் திருந்தவில்லை என்றால் அவளுடைய வீட்டாரை வரவழைத்து இறுதி முடிவை எடுத்து விடுவேன். என் வீட்டின் நிம்மதி இவ்வாறு சீரழிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. போதும், இதோடு முடிந்தது. இரவு முழுவதும் இத்தகைய மனவேதனையிலும் சிந்தனைகளிலும் கழிந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் தனது முழு ஒளியுடன் உதித்தது. சூரியனின் முதல் கதிர் பட்ட உடனேயே என் கண்கள் திறந்தன. வெளியில் குழந்தைகள் விளையாடும் மற்றும் பேசும் சத்தம் கேட்டது. தனது தாயை நேரில் பார்த்த மகிழ்ச்சியில்தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் நம்பினேன். இந்த சண்டாளி தன் குழந்தைகளை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். நான் அமைதியாக எழுந்து தயாராக சென்றேன். ஆனால் நான் வெளியே வந்தபோது அடுத்த நிமிடம் எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தைகள் அமைதியாகவும் சோகமாகவும் அமர்ந்திருந்தார்கள். மேஜையில் எனக்கான காலை உணவு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் என் மனைவியை காணவில்லை. நான் குழந்தைகளை பார்த்து அனுபமாவை பற்றி கேட்டேன். என் மூத்த மகன் ஆரியன் மிகவும் சோகமாகவும் கண்களில் நீருடனும் சொன்னான், மம்மி டிஃபனை வைத்துவிட்டு போய்விட்டார். நானும் தம்பி இனியவனும் எவ்வளவோ கெஞ்சினோம். கொஞ்சம் இருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னோம். அப்பாவிடம் சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்னோம். ஆனால் அவர் கோபமாக போய்விட்டார். போகும்போது, இனி நீங்கள் 2 சிறிய குழந்தைகள் எனக்கு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க போகிறீர்களா என்று கேட்டுவிட்டு போனார். என் குழந்தைகளின் பேச்சை கேட்டு என் இதயமே நொறுங்கி போனது. அவர்களின் தலையை அன்போடு தடவி கொடுத்து, பரவாயில்லை கண்ணா, மம்மிக்கு ஏதோ அவசர வேலை இருந்திருக்கும். நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள். நான் உங்களை பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகம் செல்கிறேன் என்று ஆறுதல் கூறினேன். தாய் தந்தை இருவரும் வேலைக்கு செல்லும் பிள்ளைகள் கொஞ்சம் சமரசம் செய்துதான் ஆக வேண்டும். என் இளைய மகன் இனியவன் மிகுந்த ஏமாற்றத்துடன் சொன்னான், அப்பா, என் தோழி அனன்யாவின் அம்மா அப்பாவும் வேலைக்கு தான் போகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தன் குழந்தைகளை இப்படி அலட்சியப்படுத்துவது இல்லை. அவனது அந்த மழலை பேச்சை கேட்டு என் இதயம் ஒரு நிமிடம் நடுங்கி போனது. நான் உடனே அவன் அருகில் சென்று அவனை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு கம்மிய குரலில் சொன்னேன், இல்லை செல்லம், அம்மா அப்பா உங்களை அலட்சியப்படுத்தவில்லை. வேலைக்கு செல்லும் பெற்றோருக்கு சில நேரங்களில் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று புரிவதில்லை. வீட்டு செலவுகள் அதிகமாகிவிட்டன. அதனால்தான் எனக்கு உதவியாக இருக்க அம்மா வேலைக்கு செல்கிறார். ஆனால் நான் அவரிடம் நிச்சயம் பேசுவேன். அவர் உங்களை இனி அலட்சியப்படுத்த மாட்டார். நான் இவ்வளவு தூரம் விலக்கியும் அவர்களின் ஏமாற்றம் குறையவில்லை. அவர்களின் தலைகள் இன்னும் தாழ்ந்தன. நான் மௌனமாக மேஜையில் அமர்ந்தேன். கட்டாயப்படுத்தி சில கவலம் உணவை தொண்டைக்குள் தள்ளினேன். ஆனால் எங்கும் நிம்மதி இல்லை.
காலை உணவிற்கு பிறகு குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு என் அலுவலகத்தை நோக்கி சென்றேன். ஆனால் என் மனமும் மூளையும் ஒவ்வொரு கணமும் அனுபமாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தன. தன் குழந்தைகளை விடவும் மேலாக அவளுக்கு அப்படி என்ன வேலை இருக்க முடியும்? இரவு 11 மணிக்கு வீட்டிற்கு வருவது, காலை 8 மணிக்கு முன்பே கிளம்பி விடுவது. இந்த சூழ்நிலையை கண்டு நான் திகைத்து போனேன். என் மூளையில் இப்போது பலவிதமான எதிர்மறை எண்ணங்கள் உருவாகத் தொடங்கின. ஒரு சுயமரியாதை உள்ள ஆணாக என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீண்ட தூரம் பயணித்து என் அலுவலகத்தை அடைந்தேன். அமைதியாக என் அறைக்கு சென்று வேலையில் மூழ்க முயன்றேன். ஆனால் என் மனம் எதிலும் லயிக்கவில்லை. என் மனைவியின் அந்த அலட்சியம் மட்டுமே என் புத்தியை ஆட்கொண்டிருந்தது. இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் ஒருவேளை இன்று எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று எனக்கு என் மீதே இப்போது கோபம் வந்தது. நான் இத்தகைய சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது என் சக ஊழியர் குணால் என்னிடம் வந்து என் தோளில் கை வைத்து அனுதாபத்துடன் கேட்டார், என்ன ஆச்சு ஆகாஷ்? நீங்கள் மிகவும் கவலையாக தெரிகிறீர்கள். கடந்த 2-3 நாட்களாகவே நீங்கள் பழையபடி மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அவரது பேச்சை கேட்டு நான் சுயநினைவுக்கு வந்தேன். தலையை ஆட்டிவிட்டு சற்று முரட்டுத்தனமாக, ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது. சில குடும்ப பிரச்சனைகள், அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் என்றேன். அந்த நேரத்தில் யாருடனும் பேசக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவர் என் கையை பிடித்து கொண்டு பிடிவாதமாக சொன்னார், அப்படி சொல்லாதீர்கள், என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். நான் உங்கள் நண்பன். ஒருவேளை உங்களது இந்த சிக்கலில் என்னால் உதவ முடியும். நான் நல்ல ஆலோசனைகளை வழங்குவேன் என்று அலுவலகத்தில் பலரும் சொல்வதுண்டு. இப்போது நான் அவரை சற்று உற்று பார்த்தேன். குணால் குடும்ப பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு தருவார் என்று அலுவலகத்தில் பலரும் சொல்லி கேட்டிருக்கிறேன். நான் கடிகாரத்தை பார்த்தேன். பாஸ் வரும் நேரமாக இருந்தது. நான் அவரை பார்த்து, நீ என்னை இடைவேளை நேரத்தில் வந்து பார். இப்படி அனுமதியின்றி மற்றவர்களின் அறைக்குள் வருவது சரியல்ல. இப்போது நீ கிளம்பு என்றேன். அவர் தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றார். நான் மீண்டும் என் வேலையில் மூழ்க முயன்றேன். ஆனால் காலம் அப்படியே நின்றது போல தோன்றியது. நேரம் மெல்ல நகர்ந்தது. மதியம் 1 மணி அளவில் இடைவேளை வந்தது. நான் உடனே கேண்டீனை நோக்கி விரைந்தேன். அங்கே குணால் 2 பையன்களுடன் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் அந்த பையன்களிடம் ஏதோ சைகை செய்ய அவர்கள் சிரித்து கொண்டே அங்கிருந்து எழுந்தனர். நான் உடனே அவர் முன்னே அமர்ந்தேன். அவர் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டார், சொல்லுங்கள் ஆகாஷ், கடைசியாக என்னதான் விஷயம்? உங்கள் மனைவி அப்படி என்ன செய்து விட்டார்? நீங்கள் இந்த அளவுக்கு கவலையாக இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், ஒருவேளை நான் உங்களுக்கு உதவக்கூடும். அவரது பேச்சை கேட்டு நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். அவரை தீர்க்கமாக பார்த்து சொன்னேன், குணால், இது மிகவும் சிக்கலான விஷயம். அதுவும் முற்றிலும் என்னுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரம். விளையாட்டுக்கு கூட இந்த விஷயத்தை நீ 3வது நபரிடம் சொல்லக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இது மிகவும் உணர்வு பூர்வமான விஷயம். என்னால் தனியாக இதற்கு எந்த தீர்வும் காண முடியவில்லை. அதனால்தான் ஒரு நல்ல நண்பனாக உன்னிடம் இதை பகிர்கிறேன். அவர் தலையசைத்து எனக்கு உறுதியளித்தார். நீங்கள் எந்த கவலையும் இன்றி சொல்லுங்கள். என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாருக்கும் இது பற்றி தெரியாது என்பது என் வாக்குறுதி. அவரது பேச்சை கேட்டு எனக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. ஆனாலும் ஒருபுறம் பயமாகவும் இருந்தது. ஏனெனில் நம்முடன் அமர்ந்து பேசுபவர்கள் எல்லோருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. பெரும்பாலும் மக்கள் தங்கள் பேச்சை தொடர்வதற்காக மற்றவர்களின் ரகசியங்களை அமல்படுத்தி விடுவார்கள். அதுதான் என் பயமாக இருந்தது. நான் என் பையில் இருந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடம் நீட்டி ரகசியமான குரலில் சொன்னேன், தயவு செய்து உன் வாயை மட்டும் மூடி வைத்திரு. கடவுளுக்காக வேண்டுகிறேன். என் தனிப்பட்ட விஷயங்கள் அலுவலகம் முழுவதும் பேசப்படுவதை நான் விரும்பவில்லை. அவர் அந்த பணத்தை சுறுசுறுப்பாக தன் பையில் வைத்து கொண்டே சொன்னார், இதற்கு தேவை இருந்திருக்காது. சரி, இருக்கட்டும். இப்போது சொல்லுங்கள், என்ன விஷயம்? பயப்பட தேவையில்லை. உங்கள் விஷயம் என்னோடு மட்டுமே இருக்கும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், உண்மையில் நானும் என் மனைவியும் வேலைக்கு செல்கிறோம். அவள் நன்கு படித்தவள், ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். ஆனால் கடந்த சில நாட்களாக அவளது நடவடிக்கைகள் மிகவும் விசித்திரமாக உள்ளன. இரவில் தாமதமாக வீட்டிற்கு வருவது, அதிகாலையிலேயே கிளம்பி செல்வது, என்னிடம் பேச தொடங்கினாலே திடீரென்று கோபப்படுகிறாள். இப்போது குழந்தைகளிடமும் விசித்திரமாக நடந்து கொள்கிறாள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு விருந்தில் அவள் தன் பாசுடன் மிகவும் நெருக்கமாக பழகுவதை கண்டேன். அன்று முதல்
என் மனதில் விசித்திரமான மற்றும் பயங்கரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பும் சில முறை அவள் தாமதமாக வந்திருக்கிறாள். ஆனால் அப்போது நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அது என்னை மிகவும் பாதிக்கிறது. என் புத்தியில் இப்போது அந்த பாஸ் அமர்ந்து விட்டார். என் மனைவிக்கும் அவருக்கும் இடையே ஏதோ தொடர்பு இருக்கிறதா? என் மனைவி என்னை விட்டுவிட்டு அந்த பணக்காரனை திருமணம் செய்து கொள்வாளா? குணால், எனக்கு 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மனைவி என்னை விட்டு பிரிந்து செல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் தனியாக வாழ்ந்து விடுவேன். மிக விரைவில் மறுமணம் செய்து என் வாழ்க்கையை புதிதாக தொடங்கவும் என்னால் முடியும். ஆனால் என் 2 குழந்தைகளும் தங்கள் தாயுடன் மிகவும் ஒட்டி பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையை விட்டு சென்றால் அவர்கள் உள்ளுக்குள் உடைந்து போவார்கள். இவ்வளவு சிறிய வயதில் அந்த பிஞ்சுகளுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். என் முழு வேதனையையும் கேட்ட குணால் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு என்னை தீர்க்கமாக பார்த்து சொன்னார், ஆகாஷ், உன்னுடைய விஷயம் உண்மையிலேயே மிகவும் சிக்கலானது. அண்ணி இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது. குழந்தைகள் அவரோடு இந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியாவது அவர் சிந்தித்திருக்க வேண்டும். நான் மிகுந்த துயரத்துடன் தலையசைத்து விட்டு தொடர்ந்தேன். ஆனால் அவள் எதை பற்றியும் யோசிப்பதாக தெரியவில்லை. அதுதான் என்னை அரித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மீண்டும் பழையபடி சரியாக நான் என்ன செய்ய வேண்டும்? குணால் சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆலோசனை வழங்கும் தொனியில் கேட்டார், ஆகாஷ், இப்போது உன்னுடைய நடத்தை அவளிடம் எப்படி இருக்கிறது? அவள் தாமதமாக வரும்போது நீ கத்தி கூச்சலிடுகிறாயா? நான் ஆம் என்று தலையசைத்தேன். உடனே அவர் சொன்னார், இனி நீ இதையெல்லாம் செய்யக்கூடாது. எப்படியாவது உனக்கு நிதானத்தையும் பொறுமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவளது ஒவ்வொரு தவறான நடவடிக்கைக்கும் நீ ஒரு நேர்மையான அணுகுமுறையை காட்ட வேண்டும். அதாவது இன்னும் சில நாட்களுக்கு அவளிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள். இதற்கும் பலன் கிடைக்கவில்லை என்றால் விஷயத்தின் ஆழம் வரை செல். அதாவது உண்மையை வெளிக்கொண்டு வா. ஒருவேளை அவள் தவறு செய்திருப்பது உறுதியானால் அவளது நடத்தையை பற்றி உன் குழந்தைகளிடம் சொல். பிறகு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உண்மையை விலக்கிவிட்டு அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடு. உன் குழந்தைகள் அழுவார்கள். அவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பது உண்மைதான். ஆனால் வீட்டில் நிம்மதியும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் இல்லாத அத்தகைய வாழ்க்கையினால் எந்த பயனும் இல்லை. இதை சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். நான் அங்கே ஒரு கற்சிலையை போல் அமர்ந்திருந்தேன். உண்மையிலேயே நான் இப்படி செய்ய வேண்டுமா? என் மனதிற்குள் பல போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. முதலில் அன்பாலும் மென்மையாலும் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய். அது பலிக்கவில்லை என்றால் பிறகு விசாரணையில் இறங்கு என்று சரியான ஆலோசனையைத்தான் வழங்கியிருந்தார். எதையும் செய்வதற்கு முன்பே அவசரப்பட தேவையில்லை என்று எனக்கு தோன்றியது. என் இதயம் பாரமானது. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. அன்றைய நாள் முழுவதும் சாதாரணமாக கழிந்தது. மாலை 8 மணிக்கு என் வேலைகளை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். வேலைக்காரி ஏற்கனவே வீட்டில் இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் வணக்கம் சொன்னாள். அவளுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்திருந்தாள். என் 2 மகன்களும் வரவேற்பறையில் அமர்ந்து பாடம் படித்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் வாடியிருந்த அவர்களின் முகங்கள் மலர்ந்தன. இளையவன் ஓடி வந்து என்னை கட்டி கொண்டான். 6 வயது பள்ளி செல்லும் ஒரு குழந்தைக்கு பெற்றோரின் துணை எவ்வளவு முக்கியமானது. நான் அவனை தூக்கி மடியில் வைத்து முத்தமிட்டேன். நான் சோபாவில் அவர்கள் இருவருக்கும் அருகிலேயே அமர்ந்தேன். வேலைக்காரி இப்போது கிளம்ப தயாரானாள். அவள் வழக்கமாக எங்கள் இருவரில் யாராவது ஒருவர் வீடு திரும்பும் வரை இங்கேயே தங்குவாள். அவள் இப்போது என்னிடம் விடைபெற்று சென்றாள். நான் என் குழந்தைகளின் முகங்களை உற்று நோக்கினேன். அவர்களின் என்னுடன் ஒட்டி கொண்டு நேரத்தை செலவிட முழு முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை பள்ளியிலோ அல்லது வீட்டிலோ ஏதோ ஒரு விசேஷமான விஷயம் நடந்திருக்க வேண்டும். நான் என் மூத்த மகன் ஆரியனை பார்த்து, கண்ணா, நீங்கள் இருவரும் இன்று மிகவும் மாறி அமைதியாக தெரிகிறீர்கள். என்ன விஷயம்? யாராவது உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொன்னார்களா என்று கேட்டேன். ஏனெனில் காலை வரை அவர்கள் இருவரும் மிகவும் விரக்தியில் இருந்தார்கள். ஆனால் இப்போது மலர்ந்திருந்த அவர்களின் முகங்களை கண்டு நான் சற்று வியப்படைந்தேன். என் மூத்த மகன் தலையசைத்து மிகவும் புத்திசாலித்தனமாக சொன்னான், அப்பா, உண்மையில் இன்று பள்ளியில் இடைவெளியின் போது ஆசிரியர் எங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்தும் முறைகளை அவர் எங்களுக்கு விளக்கினார். நாம் அடிக்கடி சிறிய விஷயங்களுக்காக குறை கூற தொடங்கி விடுகிறோம். அது நல்ல பழக்கம் அல்ல என்று அவர் சொன்னார். இறைவனின் ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்திற்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்.
இன்று நம்மிடம் இருக்கும் இந்த மகிழ்ச்சி நாளை இல்லாமல் போகலாம். நம்மை விட மோசமான நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்களிடம் வசதிகள் குறைவாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்திருக்கிறார்கள். அம்மா வேலையாக இருந்தால் என்ன, அப்பா நம்மிடம் இருக்கிறார் அல்லவா, நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று டீச்சர் கேட்டார். நீங்கள் எங்களை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு வெறும் நிழலாக இருக்கும் ஒரு அன்பிற்காக நாங்கள் ஏன் ஏங்க வேண்டும்? அம்மாவுக்கு அவர் வேலைதான் முக்கியம், நாங்கள் அல்ல. இவ்வளவு சிறிய மகனின் வாயில் இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தைகளை கேட்டதும் நான் அப்படியே உறைந்து போனேன். என் சிறு வயது மகன் இவ்வளவு ஆழமான விஷயத்தை பேசுவான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் உடனடியாக என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னேன், இல்லை செல்லம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் மம்மி இப்போதும் உங்கள் இருவர் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவர் தனது வேலையில் சற்றே மூழ்கி போயிருக்கிறார், அவ்வளவுதான். இன்று அவர் வந்ததும் நான் அவரிடம் விரிவாக பேசுகிறேன். இதை கேட்டதும் அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார்கள். பெரியவர்கள் சொல்வது உண்மைதான். குழந்தைகளின் பிஞ்சு மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்து விட்டால் அது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே தங்கிவிடும். உண்மையை கண்டுபிடி, பிறகு அதை உன் குழந்தைகளிடமும் சொல் என்று குணால் சொல்லியிருந்தான். ஆனால் என் மனைவியை பற்றிய ஏதாவது கசப்பான உண்மை எனக்கு தெரிய வந்தால் கூட அதை ஒருபோதும் என் குழந்தைகளிடம் சொல்லக்கூடாது என்று என் மனதிற்குள் முடிவெடுத்தேன். அவர்களின் அந்த சிறு மற்றும் அப்பாவிதனமான மனதில் தங்கள் தாயை பற்றிய தவறான எண்ணங்கள் படிவதை நான் விரும்பவில்லை. இரவு உணவிற்கு பிறகு அவர்களுக்கு கதைகள் சொல்லி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினேன். பிறகு வரவேற்பறையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்ய தொடங்கினேன். இன்று என் மனைவி வந்ததும் துளியும் கோபப்படாமல் மிகுந்த கனிவோடும் அன்போடும் அவளை நடத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அவள் நான் சொல்வதை அமைதியாக கேட்டால் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற கற்றுக்கொள் என்று அவளுக்கு புரிய வைக்க முயல்வேன். நாம் இருவரும் இணைந்துதான் அனைத்தையும் சமாளிக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை பழையபடி இருப்பதில்லை. குறிப்பாக குழந்தைகள் பிறந்த பிறகு அது முற்றிலும் மாறிவிடும். உன்னை நீயே மாற்றிக்கொள்வதுதான் நல்லது என்று அவளிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய போகிறேன் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. நேரம் தனது சீரான வேகத்தில் மெல்ல நகர்ந்தது. இரவு 10 மணி ஆகிவிட்டது. என் பதற்றம் மீண்டும் மெல்ல தொடங்கியிருந்தது. உள்ளுக்குள் எனக்கு கோபம் வந்தாலும் இன்று எக்காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது என்று எனக்கு நானே மீண்டும் மீண்டும் கண்டிப்புடன் சொல்லிக்கொண்டேன். எந்த விலை கொடுத்தாவது என்னை நான் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இன்று அவளிடம் அமர்ந்து மிகவும் நிதானமாக பேச வேண்டும். இவ்வளவு இரவு தாமதமாக அவள் வீட்டிற்கு வருகிறாள் என்றால் நிச்சயமாக அவள் மிகவும் களைப்படைந்திருப்பாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் அவளுடைய கணவன். எனக்கும் சில உணர்வுபூர்வமான தேவைகள் இருந்தன. என் மனைவியுடன் அமர்ந்து 2 நிமிடம் நிம்மதியாக பேச வேண்டும், எங்காவது வெளியே சுற்றி பார்க்க செல்ல வேண்டும் என்று என் மனமும் ஏங்கியது. எங்கள் திருமணத்திற்கு இன்னும் அதிக காலம் ஆகவில்லை. ஆனால் என் மனைவியின் இந்த குளிர்ந்த மற்றும் முரட்டுத்தனமான நடத்தை என்னை நிலைகுலைய செய்தது. நேரம் மேலும் கடந்து இரவு 12 மணி ஆனது. என் மனமும் மூளையும் இப்போது முற்றிலும் சீர்கட தொடங்கின. நேற்று அவள் 11 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்தாள். இன்று 12 மணி ஆக்கிவிட்டாள். நேற்று தான் நேரத்தை கடைபிடிப்பது குறித்து எங்கள் இருவருக்கும் இடையே எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது. நான் இப்போது கோபத்தில் என் இடத்திலிருந்து எழுந்தேன். இன்றே அவளது அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் அதே கணத்தில் வீட்டின் கதவு திறந்தது. அங்கே என் மனைவி அனுபமா மிகவும் பதற்றமாக நின்று கொண்டிருந்தாள். நான் உடனே அவளை நோக்கி சென்று மிகுந்த தீவிரத்துடன் கேட்டேன், அனுபமா, நேரத்தை பார்த்தாயா? இரவு 12 மணி ஆகிறது. இது ஒரு கௌரவமான மற்றும் திருமணமான ஒரு பெண் வீட்டிற்கு வரும் நேரமா? என்னுடைய கசப்பான பேச்சை கேட்டு அவள் பதற்றத்துடன் கேட்டாள், ஆகாஷ், என் குழந்தைகள் நலமாக இருக்கிறார்களா? அவர்கள் தூங்கிவிட்டார்களா? என்னுடைய காரமான கேள்விகள் அவளை பாதித்தது போல தெரியவில்லை. ஆனால் இன்று அவளது குரலில் பல நாட்களுக்கு பிறகு அதே தவிப்பையும் தாய்மையையும் நான் கண்டேன். நான் தலையசைத்துவிட்டு முரட்டுத்தனமாக சொன்னேன், ஆமாம், நான் அவர்களுக்கு உணவு ஊட்டி தூங்க வைத்து விட்டேன். அவள் களைப்பான குரலில் சொன்னாள், இன்று அலுவலகத்தில் வேலை மிக அதிகமாக இருந்தது.
வேலையிலிருந்து விடுபட வாய்ப்பே கிடைக்கவில்லை. நான் பாஸிடம் பேசியிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விடுப்பு கிடைக்குமாறு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் தெரிவதாக இல்லை. எல்லாம் சரியாக வேண்டும் என்று நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். அவளது குரல் மிகவும் தளர்ந்து போயும் சோர்ந்தும் காணப்பட்டது. அவள் நேராக தனது அறைக்கு செல்ல விரும்பினாள். ஆனால் நான் அந்த கணமே அவளது கையை பிடித்து கொண்டு ஆழமாக பார்த்து சொன்னேன், அனுபமா, நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா? அவள் சலிப்புடன் சொன்னாள், பார் ஆகாஷ், இனிமேலும் சண்டையிடும் எண்ணம் எனக்கு இல்லை. கடவுளுக்காக சொல்கிறேன், இன்று நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்க விரும்புகிறேன். நாம் நாளை இதை பற்றி பேசிக்கொள்ளலாம். நான் தலையசைத்து மறுத்து பிடிவாதம் பிடித்தேன். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், நான் உன்னிடம் சண்டை போட மாட்டேன். ஒரு முறை மட்டும் என் பேச்சை கேள். நான் உண்மையிலேயே உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். எனது இந்த மென்மையான அணுகுமுறையை கண்டு அவள் சற்று இறங்கி வந்தாள். வரவேற்பறை சோபாவிலேயே அமர்ந்தாள். அவளை அங்கே உட்கார வைத்துவிட்டு நான் நேராக சமையலறைக்கு சென்றேன். அவளுக்கு குளிர்ந்த நீர் எடுத்து கொடுத்தேன். உணவை எடுத்து வந்து அவள் முன்னால் மேஜையில் வைத்தேன். எனது இந்த எதிர்பாராத செயலால் அவளது முகபாவனை முற்றிலும் மாறியது. ஆச்சரியத்தில் அவளது கண்கள் விரிந்தன. நான் அவளை அன்புடன் பார்த்து சொன்னேன், அனுபமா, முதலில் சாப்பிடு, பிறகு நாம் நிதானமாக பேசலாம். நாம் இருவரும் சேர்ந்து நிம்மதியாக நேரத்தை செலவிட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. நாம் நம் வேலைகளில் எவ்வளவு மூழ்கி போய்விட்டோம் என்றால், கணவன் மனைவியாக இருந்தும் ஒருவருக்கொருவர் சில நிமிடங்கள் கூட ஒதுக்க முடியவில்லை. எனது இந்த பேச்சை கேட்டு அவள் வறண்ட குரலில் சொன்னாள், எனக்கு இப்போது பசியே இல்லை. இப்போது சாப்பிட்டால் வயிறு கனமாகிவிடும். காலையில் உடல்நிலை இன்னும் சோர்ந்துவிடும். நான் இப்போது தூங்க மட்டுமே விரும்புகிறேன். அவளது அந்த தோணி இப்போதும் மிகவும் விலகியே இருந்தது. நான் உடனே அவளுக்கு அருகில் சென்றேன். அவளது இரு கைகளையும் என் கைகளில் ஏந்தி கொண்டு மிகவும் மென்மையாக சொன்னேன், அனுபமா, என்னை மன்னித்து விடு. நேற்று இரவு உன்னிடம் நான் மிகவும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டேன். நான் அவ்வளவு கடுமையாக இருந்திருக்கக்கூடாது. என் வார்த்தைகளை நான் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களில் நான் மிகுந்த கவனத்துடன் இருப்பேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். சரி, இப்போது நாம் சிறிது நேரம் நம் குழந்தைகளை பற்றி பேசலாமா? நான் மேலும் ஏதோ சொல்ல தொடங்குவதற்கு முன்பே அவள் கோபத்தில் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்றாள். என்னை கூர்மையாக பார்த்து சொன்னாள், ஆகாஷ், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நான் சோர்வாக இருக்கிறேன், ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் தாமதமாக வீட்டிற்கு வருகிறேன் என்ற விஷயத்தை நீ தேவையில்லாமல் உன் தலைக்கு ஏற்றி வைத்திருக்கிறாய். நீ சீக்கிரம் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை சிறிது நேரம் கவனித்துக் கொள்வதில் அப்படி என்ன தவறு இருக்கிறது? ஒரு தந்தையாக உன்னுடைய இந்த கடமையை உன்னால் செய்ய முடியாதா என்று கூறிவிட்டு அவள் வேகமாக தன் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். நான் மீண்டும் ஒரு முறை முன்னால் சென்று அவளது கையை பிடித்து கொண்டேன். மெதுவான குரலில் சொன்னேன், அனுபமா, நிச்சயமாக என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். நான் அவர்களை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒரு தாயாக உன் குழந்தைகள் உன்னைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். அவர்கள் உன்னுடன் நெருக்கமாக இருக்க நினைக்கிறார்கள். நீ ஒரு முறை மட்டும் அவர்களுடன் அமர்ந்து பேசு. உன்னுடைய தினசரி அட்டவணையை சற்று சீரமைத்துக்கொள். நமக்கு ஓவர் டைம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய சாதாரண வேலை நேரம் எதுவோ அதில் மட்டும் வேலை செய். எனக்கு வரும் வருமானமும் உன்னுடைய சாதாரண வேலை மூலம் நீ சம்பாதிக்கும் பணமுமே நமக்கு போதுமானது. இதை கேட்டதும் அவள் இன்னும் எரிச்சல் அடைந்தாள். கோபத்தில் தரையை மிதித்து கத்தினாள், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிப்பதுதான் உனக்கு பொறாமையாக இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட மனிதனோ தெரியவில்லை. உன் குடும்பத்தை நடத்துவதற்கும் உன் சுமையை பகிர்ந்து கொள்வதற்கும் நான் தான் இவ்வளவு கடினமாக உழைக்கிறேன். ஆனால் உனக்கு என் உழைப்பு ஒருபோதும் தெரிவதில்லை. எல்லா ஆண்களும் இப்படித்தான் போலிருக்கிறது. நீ எக்கேடாவது கெட்டுப்போ. உன்னுடைய இந்த வீணான செயல்களில் எனக்கு இனி எந்த அக்கறையும் இல்லை. என் குழந்தைகளின் எதிர்காலத்தை செப்பனிடவே நான் விரும்புகிறேன். அந்த எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். இந்த கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டு அவள் கதவை பலமாக சாத்திவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். நான் என் தலையை பிடித்து கொண்டு அங்கேயே சோபாவில் அமர்ந்து விட்டேன். குணால் சொன்னது போல நான் அன்பாக பேசி பார்த்தேன். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன். அவள் முன்னால் மீண்டும் மீண்டும் குனிந்தேன். மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவளது குணம் துளியும் மாறவில்லை. இதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. விஷயம் வேறு ஏதோ இருக்கிறது. நான் உடனடியாக விசாரணையில் இறங்க வேண்டும்.
நன்றாக இருக்கும் என் குடும்பம் இப்படி சிதைந்து போவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு பெண் பிரிந்து சென்றால் உடைந்து போவதற்கு நான் ஒன்றும் வயதானவன் கிடையாது. எனக்கு வேறு பெண் கிடைக்க மாட்டாளா என்ன? என் மனைவி எனக்கு துரோகம் செய்வது உண்மையானால் அவளை உடனடியாக என் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்து விடுவேன் என்று என் மனதிற்குள் உறுதியாக முடிவெடுத்தேன். என் குழந்தைகளுக்கு வேறு ஒரு தாய் வருவாள். என் மீதமுள்ள வாழ்க்கையை இப்படியே பாழாக்க நான் விடமாட்டேன். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு நானும் அறைக்குள் சென்றேன். அவள் சோபாவில் அமர்ந்து இப்போதும் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு கடும் ஆத்திரம் வந்தது. நான் அவளை பார்த்து சொன்னேன், அனுபமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? மணி நள்ளிரவு 1 ஆகப் போகிறது. காலை 8 மணிக்கு முன்பே வேலைக்கு கிளம்பினாய். இப்போது வீட்டிற்கு வந்ததும் வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு உன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது துளியும் அக்கறை இல்லையா? அவள் என்னை திரும்பி பார்க்காமலேயே சாதாரணமாக சொன்னாள், வேலை செய்வதில் என்ன தவறு? நீ ஒரு சோம்பேறியாக இருந்தால் உலகில் உள்ள எல்லோருமே உன்னை போலவே இருப்பார்கள் என்று அர்த்தமல்ல. நாளை காலை ஒரு முக்கியமான ஃபைலை என் பாஸிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்காகத்தான் வேலை செய்கிறேன். இன்னும் சிறிது வேலைதான் பாக்கியுள்ளது. அதை முடித்துவிட்டு தூங்குகிறேன். நீ போய் தூங்கு. நான் உடனே சொன்னேன், இப்போதே இதை மூடிவை. நாளை அலுவலகம் சென்றோ அல்லது அதிகாலையில் எழுந்தோ செய். இப்போது நிம்மதியாக ஓய்வெடு. நீ இவ்வளவு வேலை செய்தால் உனது உடல்நிலை மோசமாக பாதிக்கும். நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாய்? ஆனால் அவள் என் பேச்சை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவளது முழு கவனமும் பார்வையும் லேப்டாப்பில் தரையிலேயே இருந்தது. ஒரு நிமிடம் அவள் அப்படி என்னதான் செய்கிறாள் என்று எட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் கோபத்தில் தலையை உலுக்கி கொண்டு படுக்கையில் விழுந்தேன். என் இதயம் அப்போது மிகவும் பாரமாகவும் துயரமாகவும் இருந்தது. என் மனைவி எப்போதும் என் மீதே கவனமாக இருந்த அந்த பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. நான் என்ன செய்கிறேன், என்ன சாப்பிட்டேன், என் வாழ்க்கை எப்படி போகிறது என்று கவலைப்படுவாள். புது துணிகளை எடுத்துக்கொண்டு என் பின்னாலேயே சுற்றி வருவாள். என் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனிப்பாள். ஒரு ஆணுக்கு தன் மனைவியிடமிருந்து இதுதானே தேவைப்படுகிறது. ஆனால் இப்போது அவளோ என்னையும் என் குழந்தைகளையும் இப்படி அலட்சியப்படுத்த தொடங்கிவிட்டாள். இன்று நாங்கள் மூவருமே எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளோம். இரவு மெல்ல கடந்தது. நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். அடுத்த நாள் காலை சூரியன் மீண்டும் முழு ஒளியுடன் உதிர்த்தது. காலை 7 மணிக்கே அவள் மீண்டும் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். இப்போது எனக்கு அவள் மீது கடும் ஆத்திரம் வந்தது. குறைந்தபட்சம் சிறிது நேரமாவது தன் குழந்தைகளுடன் செலவிட்டிருக்கலாம் என்று எனக்கு ஆத்திரம் வந்தது. சரி, என் கதி போகட்டும். ஆனால் இந்த குழந்தைகளின் உள்ளம் மிகவும் மென்மையானது அல்லவா? இந்த வயதில் அவர்களுக்கு தாயின் துணை மிக அவசியம். ஆனால் இதை அவள் புரிந்து கொள்ளவே விரும்பவில்லை. இன்றும் நான் ஏதோ பேசி சமாளித்து தான் குழந்தைகளுக்கு காலை உணவு ஊட்டினேன். அவர்களை பள்ளியில் விட்டுவிட்டு தான் நேராக என் அலுவலகத்திற்கு வந்தேன். ஆனால் இன்று அலுவலகத்தில் எனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதி கிடைக்கவில்லை. குணாலிடம் சென்று ஏதாவது ஒரு இறுதி ஆலோசனையை கேட்கலாம் என்று என் மனம் துடித்தது. ஆனால் என் தைரியம் என்னை கைவிட்டது. நான் இத்தகைய கவலையான சிந்தனைகளில் மூழ்கியிருந்தபோது திடீரென என் அறை கதவு தட்டப்பட்டது. குணால் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் எனக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. அவர் எனக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மெதுவான குரலில் கேட்டார், சொல்லுங்கள் ஆகாஷ், என்ன நடந்தது? நேற்று இரவு அண்ணியிடம் கனிவாக பேச முயற்சி செய்தீர்களா? நான் கனத்த இதயத்துடன் தலையசைத்தேன். நேற்று இரவு நடந்த அனைத்து விஷயங்களையும் அனுபமாவின் கசப்பான நடத்தையையும் அவரிடம் விவரித்தேன். நான் சொன்ன அனைத்தையும் கேட்ட குணால் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னார், பாருங்கள் ஆகாஷ், ஒருவேளை அவள் ஏதோ ஒரு பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கியிருக்கலாம். அதை உன்னிடம் சொல்ல பயப்படலாம். அல்லது அவள் உண்மையிலேயே உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கலாம். இப்போது அமைதியாக உட்கார்ந்திருப்பதை விட நீயே களத்தில் இறங்கி விசாரிப்பது தான் சிறந்த வழி. நீ அவளது அலுவலகத்திற்கு செல். அங்கே அவளது நடத்தையை பற்றியும் அவளது மேலதிகாரியை பற்றியும் மற்ற ஊழியர்களிடம் விசாரி. முடிந்தால் அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க முயற்சி செய். இப்போது இதுதான் கடைசி வழி. கூனால் சொன்னதை கேட்டதும் என் மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. அவர் சொல்வது முற்றிலும் சரி. இந்த எண்ணம் ஏற்கனவே என் மனதில் பல முறை வந்திருக்கிறது. ஆனால் நான் அதை வெறும் சந்தேகம் என்று கருதி அடக்கி வைத்திருந்தேன். ஆனால் இப்போது இதை உண்மையாக மாற்ற விரும்பினேன். ஒரு மனிதன் தன் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்படுவது அவசியம்தானே? இப்படி கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பதால் முன்பும் எந்த பிரச்சனையும் தீரவில்லை, இனியும் தீரப்போவதில்லை.
அன்றைய நாள் முழுவதும் இத்தகைய மனப்போராட்டத்திலேயே கழிந்தது. வழக்கம் போல இன்றும் இரவு 8 மணி அளவில் நான் வீட்டிற்கு சென்றேன். என் குழந்தைகள் வாசலிலேயே எனக்காக காத்திருந்தார்கள். என்னை பார்த்ததும் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை கட்டி கொண்டார்கள். வேலைக்காரி என்னை பார்த்ததும் எஞ்சிய வேலைகளை விரைவாக முடித்துவிட்டு சென்றாள். நாங்கள் மூவரும் தந்தையும் மகன்களும் இப்போது வீட்டில் தனியாக இருந்தோம். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தோம். இரவு 10 மணிக்குள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி கதைகள் சொல்லி அவர்களை தூங்க வைத்தேன். இன்னும் 1 மணி நேரம் மட்டும் காத்திருப்பேன் என்று என் மனதிற்குள் உறுதியாக முடிவெடுத்தேன். அதற்குள்ளும் அவள் வரவில்லை என்றால் இன்று எப்படியும் அவளது அலுவலகத்திற்கு சென்று விடுவேன். அப்படி அங்கே என்னதான் விசேஷமான வேலை செய்கிறாள், ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்பதை என் கண்களால் பார்க்க போகிறேன். ஆனால் இன்று என் முன்னே இரத்தத்தை உறைய வைக்கும் ஒரு உண்மை வெளிவரப் போகிறது என்பது துரதிர்ஷ்டசாலி எனக்கு தெரியவில்லை. தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை பற்றி எனக்கு இப்போது கவலை ஏற்பட்டது. இவ்வளவு நள்ளிரவில் அவர்களை வீட்டில் தனியாக விட்டு செல்வது சரியாக தோன்றவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு என் அம்மாவிற்கு ஃபோன் செய்தேன். முதல் பெல்லிலேயே அவர் ஃபோனை எடுத்து விட்டார். நான் ஏதோ சொல்வதற்கு முன்பே அவர் கவலையுடன் கேட்டார், ஆகாஷ் கண்ணா, எல்லாம் நலம்தானே? இவ்வளவு நள்ளிரவில் ஃபோன் செய்கிறாய்? மருமகளும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்களா? நான் உடனே பதில் சொன்னேன், அம்மா, நான் இப்போது குழந்தைகளை அழைத்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். நீங்கள் தூங்காமல் இருக்கிறீர்களா? அவர் ஆச்சரியத்துடன், கண்ணா, நான் விழித்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு நள்ளிரவில் குழந்தைகளை அழைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? நீ நாளை பகலில் வா, காலையில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமே என்று அம்மா சொன்னார். நான் உறுதியான குரலில் சொன்னேன், அம்மா, பள்ளி என்பது அதன் இடத்தில் இருக்கட்டும். ஆனால் இப்போது அதைவிட முக்கியமான ஒரு வேலை எனக்கு இருக்கிறது. நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சிறிது நேரம் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். திரும்பி வரும்போது எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நிலைமை சரியாக இல்லை என்றால் நீங்கள் எதற்கும் மனதளவில் தயாராக இருங்கள். இனிமேல் இந்த பெயரற்ற வெற்று உறவை என்னால் இழுத்து கொண்டு செல்ல முடியாது. நான் ஃபோனை வைக்க முயன்ற போது அவரது குரல் ஸ்பீக்கரில் ஒலித்தது. ஆகாஷ், பெயரற்ற உறவு என்றால் என்ன அர்த்தம்? உனக்கும் உன் மனைவிக்கும் மீண்டும் ஏதேனும் சண்டையா? நான் கோபமாக பதிலளித்தேன், அம்மா, சண்டை நடக்கவில்லை. ஆனால் உங்கள் மருமகள் அவளாகவே சண்டைக்கான அடித்தளத்தை தேடிக்கொண்டாள். இவ்வளவு இரவு வரை வெளியே தனியாக வேலை செய்யாதே என்று 1000 முறை அவளுக்கு புரிய வைத்து விட்டேன். ஆனால் அவள் என் பேச்சை ஒரு துரும்பாக கூட மதிக்கவில்லை. நான் ஏதோ வீணான பேச்சுக்களை பேசுவதாக அவள் நினைக்கிறாள். இன்று அவளிடம் சென்று நான் பேசுவது வீணானது அல்ல, மிகவும் முக்கியமானது என்பதை நன்றாக புரிய வைப்பேன். அவர் சற்று கவலையுடன் சொன்னார், மகனே, இப்படி கோபப்படுவதால் கட்டி எழுப்பிய வீடுகள் அழிந்துவிடும். உனக்கு 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலத்தை பற்றி யோசி. கோபப்பட்டு உன்னுடைய மற்றும் உன் மனைவியின் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாதே. அவரது இந்த அறிவுரையை கேட்டு எனக்கு இன்னும் கோபம் வந்தது. நான் என் பொறுமையை காத்து கொண்டு சொன்னேன், அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவேன். நீங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உண்மையின் திரை விலகுவதுதான் நல்லது. இனி என்னால் இருட்டிலும் துரோகத்திலும் வாழ முடியாது. மொபைலை அணைத்த பிறகு வேகமாக அறைக்கு சென்றேன். என் 2 குழந்தைகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். ஒருவரை தொடர்ந்து ஒருவராக இருவரையும் அன்போடு எழுப்பி அவர்களை தூக்கி கொண்டு பார்க்கிங்கில் இருந்த என் காரை நோக்கி சென்றேன். என்னிடம் ஒரு சிறிய கார் இருந்தது. இருவரையும் பின் இருக்கையில் அமர வைத்து காரை கிளப்பி நேராக அம்மாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டேன். ஒரு சிறிய பயணத்திற்கு பிறகு கார் அம்மாவின் வீட்டின் முன் நின்றது. 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். முன்னே அம்மா மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் எனக்காக காத்து கொண்டிருந்தார். நான் ஏதோ சொல்ல தொடங்குவதற்குள் அம்மா என் அருகில் வந்து என் கையை பிடித்து கொண்டு மெதுவான குரலில் சொன்னார், ஆகாஷ், என் செல்லமே, உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. உன் மனைவி மிகவும் நல்லவள், பண்பானவள். அவள் ஒவ்வொரு கஷ்ட காலத்திலும் உனக்கு துணையாக இருக்கிறாள். இத்தகைய விசுவாசமான பெண்கள் இன்றைய காலத்தில் ஆண்களுக்கு கிடைப்பது அரிது. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். வீணான சந்தேக எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே. அவள் பாவம், அவள் வேலைக்குத்தானே போகிறாள். நான் கசப்புடன் தலையசைத்து அம்மாவை பார்த்து திட்டவட்டமாக கூறினேன், இல்லை அம்மா, இவ்வளவு நள்ளிரவு வரை எந்த அலுவலக வேலையும் இருக்காது. நீங்கள் சிறிது நேரம் என் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். இன்று அவளது புத்தியை தெளிவுபடுத்திவிட்டு தான் வருவேன். இன்றுடன் இந்த பெண் என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவாள், அல்லது அவளது இந்த வேலை அவளை விட்டு போகும். இந்த கடைசி வார்த்தையை சொல்லிவிட்டு
ஆவேசமாக வெளியே வந்து காரை கிளப்பினேன். நேராக அனுபமாவின் அலுவலகத்தை நோக்கி சென்றேன். கோபத்தால் என் கண்கள் சிவந்திருந்தன. முகம் ஆத்திரத்தில் தகித்தது. என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு பயங்கரமான எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை என் மனைவிக்கு அவளது மேலதிகாரியுடன் தொடர்பு இருந்தால் நான் என்ன செய்வேன்? உண்மையிலேயே இன்றுடன் அவளது கதையை முடித்து விடுவேனா? நாங்கள் இருவரும் அன்போடு கழித்த அந்த பல ஆண்டுகளை மறந்து அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேனா? நான் விவாகரத்து கொடுத்தால் என் பிஞ்சு குழந்தைகளின் நிலை என்னவாகும்? அவர்களின் வாழ்க்கை வாழும் போதே சீரழிந்து விடுமே. ஒரு மாற்றாந்தாய் அவர்களை எப்படி பார்த்து கொள்வாள்? ஆனால் பெற்ற தாயே அவர்களை கவனிக்காத போது மாற்றாந்தாயிடம் என்ன குறை சொல்ல முடியும் என்று எண்ணி தலையை உலுக்கிக் கொண்டேன். இத்தகைய உணர்ச்சிகரமான எண்ணங்களில் சிக்கி இருட்டில் வாழ நான் விரும்பவில்லை. நீண்ட மற்றும் பாரமான பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவளது அலுவலக கட்டிடத்தின் முன் வந்து நின்றேன். நிறுவனத்தின் முக்கிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்த போது அங்கிருந்த காவலாளி என்னை தடுக்க முயன்றார். ஆனால் நான் அவரை பலமாக தள்ளிவிட்டு லிஃப்டை நோக்கி விரைந்தேன். கோபத்தின் உச்சியில் இருந்தேன். என் மனைவி வேலை செய்யும் தளத்தின் எண் எனக்கு ஏற்கனவே தெரியும். நேராக அந்த தளத்திற்கு சென்றேன். அங்கே எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. நிசப்தம் நிலவியது. ஊழியர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர். அங்கே தெரிந்த அந்த பாசின் அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் பொருள் மிக தெளிவு. என் மனைவி அந்த அறைக்குள் இருக்கிறாள். நான் காலடி சத்தம் கேட்காமல், ஆனால் ஆத்திரம் பொங்கும் உணர்வோடு அந்த அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். என் இதயம் நெஞ்சுக்குள் பலமாக அடித்து கொண்டது. என் மனதில் ஓடும் அந்த பயங்கரமான எண்ணங்கள் மட்டும் உண்மையாகிவிடக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன். கதவை தட்டாமலேயே வேகமாக கதவை திறந்தேன். அங்கே கண்ட காட்சி என் காலடியில் இருந்த பூமியை நழுவ செய்தது. என் மனைவி தனது பாச்சின் காலடியில் கீழே அமர்ந்திருந்தாள். என் கண்கள் ஆத்திரத்தின் உச்சியில் சிவந்து போயின. அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த நெருக்கம் என் உடலில் நெருப்பை மூட்டியது. நான் கோபத்தில் வெடித்தேன். அனுபமா, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அருவருப்பான காரியத்தை செய்யத்தானா நீ நள்ளிரவு வரை இங்கே தங்கியிருக்கிறாய்? என் கர்ச்சனையை கேட்டதும் அவர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்து சுயநினைவுக்கு வந்தனர். நான் என் மனைவியை வெறுப்புடன் பார்த்து சொன்னேன், அனுபமா, இனி ஒரு நிமிடம் கூட உன்னுடன் வாழ மாட்டேன். இப்போதே உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன். உன்னை போன்ற ஒரு வெட்கமற்ற பெண்ணுடன் வாழ்வது என்னை போன்ற கௌரவமான மனிதனுக்கு சாத்தியமில்லை. நான் ஆகாஷ். என் முழு சுய நினைவோடு உனக்கு நான் விவாகரத்தின் கடைசி வார்த்தையை முடிக்க போன அந்த கணத்தில் அவளது பாஸ் விக்ரம் வேகமாக என் அருகில் வந்து என் வாயை மூடி என்னை கட்டாயப்படுத்தி அமைதியாக்கினார். அவர் கோபத்துடன் சொன்னார், ஆகாஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? எந்த விசாரணையும் இல்லாமல் உண்மையை அறியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய். நான் அவரது கையை உதறி தள்ளிவிட்டு பின்வாங்கி அவர்களை வெறுப்புடன் பார்த்து சொன்னேன், நான் ஏன் இவளை விடக்கூடாது? இவள் என் முதுகிற்கு பின்னால் உன்னோடு தொடர்பு வைத்திருக்கிறாள். தன் பிஞ்சு குழந்தைகளை மறந்த இவளுடன் நான் இனி ஒரு கணமும் வாழ மாட்டேன். இப்போது உங்கள் காலடி அமர்ந்து இவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. என் பேச்சை கேட்ட விக்ரம் மிகுந்த துயரத்துடன் சொன்னார், ஆகாஷ், நீ இவளுடைய கணவன். ஆனால் இவளை பற்றி உனக்கு இதுவரை எதுவுமே தெரியவில்லை. நான் கோபத்தில் தலையை உலுக்கி அவருக்கு சவால் விடுத்தேன். எனக்கு என்ன தெரிய வேண்டும்? உங்களுக்கும் இவளுக்கும் இடையே இருக்கும் இந்த முறையற்ற தொடர்பு பற்றி தானே. இந்த பெண் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் துரோகம் செய்கிறாள். நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருக்கலாம். அதற்காக உங்கள் பணத்தை மீற என்னிடம் காட்ட முடியாது. எனது இந்த கசப்பான பேச்சை கேட்டு அவர் வேதனையுடன் சொன்னார், ஆகாஷ், நான் உன்னிடம் எந்த திமிரையும் காட்டவில்லை. முட்டாள் மனிதனே, நான் உனக்கு உண்மையை மட்டுமே காட்ட முயல்கிறேன். உன் மனைவியை ஒரு முறை உற்றுப்பார். இப்போது அவள் நிலை என்னவென்று உனக்கே புரியும். நான் விக்ரம் மீது இருந்த பார்வையை திருப்பி முதல் முறையாக என் மனைவி அனுபமாவை உற்று நோக்கினேன். அவள் அப்போது பாதி மயக்க நிலையில் இருந்தாள். அவளது முகம் முற்றிலும் வெளுத்து போய் மஞ்சள் நிறமாக காணப்பட்டது. நான் சற்று பதற்றமடைந்து ஒருவித குழப்பத்தோடு அவளை நோக்கி நகர்ந்தேன். நான் அவளை தொட்டு தாங்கிய அந்த கணமே அவள் அப்படியே என் கைகளில் மயங்கி விழுந்தாள். நான் ஆச்சரியத்தோடும் கவலையோடும் தலை நிமிர்ந்து விக்ரமை பார்த்தேன். அவர் மிகுந்த பதற்றத்துடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் ஏதோ கேட்க தொடங்குவதற்கு முன்பே அவர் என் முன்னே கைகூப்பி வேதனையான குரலில் சொன்னார், ஆகாஷ், உடனடியாக இவளை உன் மடியில் தூக்கிக்கொள். இப்போதே இவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுமாறு 1000 முறை இவளிடம் கெஞ்சினேன்.
நிலைமையை நீ எவ்வளவு சீக்கிரம் தெரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு நல்லது என்று அவளிடம் சொன்னேன். ஆனால் ஒரு பழைய நண்பன் என்ற முறையில் என் வாயை சத்தியம் வாங்கி கட்டி போட்டிருந்தாள். ஆகாஷ், நாங்கள் இருவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். பள்ளி காலத்தில் இருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். எங்களுக்குள் எப்போதும் ஒரு தூய்மையான மற்றும் நல்ல நட்பு மட்டுமே இருந்திருக்கிறது. உனக்கோ அல்லது உன் சந்ததிக்கோ பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான எந்த ஒரு தவறான உறவும் எங்களுக்குள் இல்லை. ஆகாஷ், உண்மை என்னவென்றால் உன் மனைவி அனுபமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். அதன் காரணமாகத்தான் அவளது உடல்நிலை அடிக்கடி சீர்கடிக்கிறது. இப்போது கூட அவள் என் காலடியில் அமர்ந்து உன்னிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்றுதான் மன்றாடி கொண்டிருந்தாள். இந்த அதிர்ச்சியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அவள் பயந்தாள். அவள் இரவு நேரங்களில் அலுவலகத்தில் தங்கி வேலை பார்த்ததெல்லாம் தான் இறப்பதற்கு முன்பு தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சிறிது பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவளுக்கு பிறகு குழந்தைகள் எந்த துன்பமும் படக்கூடாது என்று நினைத்தாள். ஆகாஷ், மருத்துவர்கள் இப்போது தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உன் மனைவிக்கு இந்த உலகில் இன்னும் அதிக காலம் மிச்சமில்லை. விக்ரம் சொன்ன இந்த இதயத்தை ரணமாக்கும் வார்த்தைகளை கேட்டபோது யாரோ ஒரு கூர்மையான கத்தியால் என் நெஞ்சை பிளந்து என் இதயத்தை எடுத்து தங்கள் உள்ளங்கையில் வைத்து நசுக்கியது போல உணர்ந்தேன். எதையும் யோசிக்காமல் மயக்க நிலையில் இருந்த என் மனைவியை மடியில் ஏந்தியபடி ஒரு பித்தனை போல மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். மருத்துவமனைக்கு சென்றதும் அவள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டாள். எதையும் நம்ப முடியாமல் உணர்ச்சியற்ற நிலையில் நான் மருத்துவமனையின் வராண்டாவில் நின்று கொண்டிருந்தேன். இவ்வளவு பெரிய உயிர்கொல்லி நோயுடன் அவள் தனியாக போராடி கொண்டிருந்தாள். நானும் அவளை சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். அவளது கண்களுக்கு கீழே ஏன் இவ்வளவு கருவளையங்கள் விழுகின்றன, அவளது அழகான தலைமுடி ஏன் இவ்வளவு வேகமாக உதிர்கிறது என்று நான் அடிக்கடி சிந்திப்பேன். அவளுக்கு திடீரென்று என்ன ஆனது என்று எனக்கு இப்போதுதான் புரிந்தது. இவை அனைத்தும் அந்த கொடிய புற்றுநோயினால் ஏற்பட்டவை. சில நாட்களுக்கு முன்பு அவளது கைப்பையில் நிறைய மருந்துகளை பார்த்தது நினைவுக்கு வந்தது. அப்போது கேட்டபோது, ஆகாஷ், இது என்னுடையது அல்ல, என் அம்மாவினுடையது, அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று பொய் சொன்னாள். நானும் அவளது பேச்சை நம்பி அமைதியாகிவிட்டேன். அதற்கு மேல் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்போதுதான் புரிகிறது, அந்த மருந்துகள் அனைத்தும் அவளது தாயினுடையவை அல்ல, அவளுடையவை தான் என்று. என் நிலையை நினைத்து எனக்கு இப்போது அழுகை வந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வார்டை விட்டு வெளியே வந்து அவள் தற்போது ஆபத்து கட்டத்தை தாண்டி விட்டதாக உறுதி செய்தார். அவளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுமாறு எனக்கு உத்தரவிட்டார். அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவளுக்கு தாராளமான தூக்கமும் மன அமைதியும் தேவை. அவள் தைரியத்துடனும் நிதானத்துடனும் இருந்தால் ஒருவேளை இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவர் கூறினார். நான் அனுமதி பெற்று உள்ளே சென்றேன். என் மனைவி படுக்கையில் மிகவும் தளர்ந்து பலவீனமாக இருந்தாள். அந்த சூழலில் என்னால் அவள் மீது கோபப்பட முடியவில்லை. அவளை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஒரு குழந்தையை போல நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் மிகவும் மெதுவான பலவீனமான குரலில் சொன்னாள், ஆகாஷ், நான் நலமாக இருக்கிறேன், தயவு செய்து கவலைப்படாதீர்கள். உங்களிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று விக்ரமிடம் மீண்டும் மீண்டும் கூறினேன். ஏனெனில் இது தெரிந்தால் உங்கள் நிலை இப்படித்தான் ஆகும் என்று எனக்கு தெரியும். நான் விக்கித்து அழுது கொண்டே கேட்டேன், அனுபவா, என் மீது உனக்கு துளியும் இரக்கம் வரவில்லையா? ஏன் என்னிடம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடினாய்? என்னால் உன்னையும் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு இப்போது வருமானம் இருக்கிறது. ஒருவேளை அது போதவில்லை என்றால் நான் 2 வேலைகள் கூட செய்வேன். எத்தனை முறை உன்னிடம் இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. எப்போதும் வேலையிலேயே மூழ்கி கிடந்தாய். இப்போது அவள் முற்றிலும் மௌனமாக இருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். காலத்தின் வேகம் யாருக்காகவும் நின்றதில்லை, நிற்கப் போவதும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அவளது உடல்நிலை தேறுவதற்கு பதிலாக மேலும் மோசமடைய தொடங்கியது. அவளது விலை உயர்ந்த சிகிச்சைக்கான செலவை அவளது அலுவலகமே ஏற்றுக்கொண்டது. நானே என் மனைவியின் சிகிச்சையை பார்த்து கொள்வேன் என்று பல முறை மறுத்தேன். ஆனால் இது அலுவலகத்தின் கொள்கை மற்றும் சலுகைகள் என்று அவர்கள் கூறினர். ஒரு ஊழியர் பணியில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பது அலுவலகத்தின் பொறுப்பு என்றனர். நான் அவளை நகரத்தின் பெரிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றேன். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. இறுதியில் நாங்கள் எங்கள் வீட்டை விட்டுவிட்டு என் அம்மாவின் பழைய வீட்டிற்கு நிரந்தரமாக மாறினோம். நான் அலுவலகம் சென்றிருக்கும் போது
அவளை பார்த்து கொள்ள நம் ஆட்கள் யாரையாவது இருக்க வேண்டும் என்பதே அதற்கு தார்மீக காரணம். அவளை கவனிக்கும் பொறுப்பை என் வயதான தாயிடமோ அல்லது சகோதரியிடமோ நான் திணிக்கவில்லை. மாறாக ஒரு நர்ஸை நியமித்தேன். அவர் என் அம்மா மற்றும் சகோதரியின் கண்காணிப்பில் இரவு பகலாக என் மனைவியை கவனித்து கொண்டார். காலம் வேகமாக ஓடியது. சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு என் மனைவி அனுபமா என்னையும் என் 2 பிஞ்சு குழந்தைகளையும் இந்த உலகில் அனாதையாக விட்டுவிட்டு நிரந்தரமாக விடைபெற்றாள். அன்று இரவு நான் கதறி அழுதேன். இறைவா, எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கத்தினேன். நான் அறியாமையில் அவளிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். அவள் ஏன் என்னை விட்டு விலகுகிறாள் என்பதன் பின்னணியில் இருந்த அந்த மௌனமான வலியையும் வேதனையையும் நான் அறிய முற்படவே இல்லை. அவள் இந்த உலகை விட்டு செல்லும் போது எனக்கு அதிக துயரம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அவள் வேண்டுமென்றே என் மனதை அவளிடமிருந்து முறித்து கொள்ள முயன்றிருக்கிறாள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிந்தது. ஆனால் இப்போது எனக்கு முன்னெப்போதையும் விட அதிக வலி இருந்தது. ஏனெனில் அவளது கடைசி நாட்களில் அவளுக்கு தேவையான அந்த அன்பான நேரத்தை என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று நான் வருந்தினேன். என் மனைவி மறைந்து இன்றுடன் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நான் இன்று வரை மறுமணம் செய்து கொள்ளவில்லை. என் குழந்தைகள் இப்போது வளர்ந்து புத்திசாலிகளாகிவிட்டனர். அவர்களின் வளர்ப்பையும் கல்வியையும் நானே நேரடியாக கவனித்து வருகிறேன். என் மனைவி எப்போதும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி மிகுந்த கவலையுடன் இருப்பாள். ஆனால் இப்போது நான் அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் வளர்ப்பையும் கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அவளது ஆன்மா இப்போது திருப்தி அடையும். இந்த கதையின் மூலம் நான் அனைவருக்கும் சொல்ல விரும்பும் செய்தி ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கை துணையின் மீது தேவையற்ற சந்தேகம் கொள்வதற்கு பதிலாக அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை கண்டறிய முயலுங்கள். ஏனெனில் ஆதாரமற்ற சந்தேகம் என்பது மிகவும் பலமான உறவுகளை கூட பலவீனமாக்கிவிடும். உங்கள் துணையை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த நம்பிக்கைதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்திவாரம். நன்றி.